மாண்புமிகு துணை ஜனாதிபதி திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் ஒரு எனக்கு பர்சனலாக ஒரு ரொம்ப பெருமையான டைம் அது. அதே சமயத்தில் அது என்ன மாதிரி பொறுப்பு அப்படின்னு எனக்கு நல்லாவே புரியுது. தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பிரதிநிதியாக டெல்லியில் பாராளுமன்றத்தில் நான் செயல்பட போகிறேன். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி, ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சியில் பங்கேற்கிறது. இது ஒரு வரலாறு முக்கிய டைம். அதே டைம்ல பாராளுமன்றத்தில் பாஜக அரசு மசோதாக்களை எடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த மான்சூன் செஷன்ல என்ன மாதிரி மசோதா? தொகுதி மாற்ற மசோதா, ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா. இதெல்லாம் தமிழகத்தின் உரிமையையும் சுதந்திரத்தையும் பறிக்க உள்ளது. இதற்காக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், தீவிரமாக எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், துணிச்சலோடு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும். அதை தான் நான் செய்வேன் இந்த முதல் செஷன். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் குரலாக நிச்சயமா பாராளுமன்றத்தில் ஒலிப்பேன். இந்த ஒரு பெரிய பொறுப்பு. திருப்பி சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் முதல் பிரதிநிதியாக டெல்லியில் செயல்படுவதற்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நான் மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும். இருங்க ஒரு நிமிஷம். கர்நாடகா காவிரி பிரச்சனைக்கு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து பிரதிநிதியா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பியிருக்கு. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? கர்நாடகாவை சேர்ந்த அது விஷயம் கிடையாது. இப்போ மேகதாதுவை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், தமிழ்நாடு காங்கிரஸின் ஸ்டாண்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. நாங்கள் அதை எதிர்க்கிறோம். இதை வந்து நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை, என்னுடைய கொலீக் கர்நாடகா முதலமைச்சர் திரு DK சிவகுமார் அவரை சந்தித்த போதும் நான் இந்த எதிர்ப்பை தெரிவித்தேன். எந்த எதிர்ப்பு? தமிழக காங்கிரஸ் கட்சியின் எதிர்ப்பை தெரிவித்தேன். அதே டைமில் நாங்கள் ஒரு தேசிய கட்சி, முதல் முறை ஒரு தேசிய கட்சி தமிழ்நாட்டின் ஆட்சியில் பங்கேற்றுள்ளது. இந்த பிரச்சனை 2 மாநிலங்களின் பிரச்சனை. ஒரு தேசிய கட்சிக்கு தான் அந்த ஒரு சக்தி இருக்கு. அதாவது இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை ஒரு பொலிட்டிக்கலா ஒரு தீர்வு எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற ஒரு சக்தியும் நம்பிக்கையும் எங்களுக்கு உள்ளது. அதை தான் நாங்கள் செய்வோம். சுவாமிநாதன் மதுரை உயர்நீதிமன்றம் சுவாமிநாதன் வந்து மாற்ற மதுரைகள் வந்து இப்போ சிறுபான்மையரோட இதில் வந்து சேர்க்கப்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து நேரில் காங்கிரஸ் தாவேகா கட்சிகள் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. இது எப்படி பார்க்கறது? என்ன தெரியல, புரியல, எனக்கு கிளாரிட்டி இல்லை. சுவாமிநாதன் வந்து பார்த்தீங்கன்னா சரி, மதம் மாறி, அதாவது சிறுபான்மையர் மதத்துக்கு சென்றா அவங்க சிறுபான்மையர் எங்க சென்றா சிறுபான்மையர் மதம், அதாவது இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வந்து சிறுபான்மையர் மதத்தில் சேர்க்க போறான்னு சொல்லி சுவாமிநாதன் சொல்லியிருக்காரு. இதுக்கு பல கட்சிகள் கண்டனம் தெரிவித்த நிலையில காங்கிரஸ் அப்புறம் தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கணும். ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளும் தொடர்ச்சி அது கண்டனம் தெரிவித்து வராங்க. எப்படி பார்க்கணும்? இல்லை, அது என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாதுங்க. நான் இப்போ தான் டெல்லியிலேருந்து வரேன். அது எனக்கு அந்த விவரம் தெரியாது. ஆனால் மதசார்பற்ற ஆட்சி, மதசார்பற்ற கொள்கை, அது இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சது தானே. நாங்கள் தமிழக வெற்றி கழகமும் சரி, காங்கிரஸும் சரி, அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த பர்டிகுலர் இஷ்யூ பற்றி எனக்கு ரொம்ப ஒன்றும் தெரியாது. ஏன்னா நான் அதில் கவனம் செலுத்தலை. என்ன சொல்லியிருக்காங்க? திமுக கூட்டணியிலிருந்து வெளியே சென்ற காங்கிரஸ், BCK உள்ளிட்ட கட்சிகளை தொடர்ச்சியாக திமுக ஆராசா அவங்க வந்து விமர்சித்து வராரு. அதே போல இனி வருங்காலங்களில் வந்து திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறோம் சொல்லி அவங்க கோரிக்கை எப்படி பார்க்குறீங்க? அவங்க என்ன வேணா செஞ்சுக்கிட்டோங்க, அது அவங்களோட உள்கட்சி பிரச்சனை. தனியாக நிற்கட்டும், தனி கூட்டணியோடு நிற்கட்டும். ஆனால் ஒன்று உறுதி, யாரு தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அது தவறு அப்படின்னு நிரூபிச்சிட்டோம்.
சார், மாணிக்கம் தாக்கூர் காங்கிரஸ் கட்சியோ தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. வரும் நாட்கள்ல வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது எதிர்கட்சிகளா விமர்சிக்க சொல்ல ஆட்சியில் இருக்கிற நீங்களும் சரி, தாவேக்காவும் சரி, அவர் எப்படி மாதிரி எது மாதிரி எடுத்துப்பாரு? காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான டைமு, ஒரு திசை திருப்புவார். காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் பாருங்கள், ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு உற்சாகமும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க முடியுது. ஆட்சியில் இருக்கும், அதோட ஒரு கூட்டணியில் ஒரு மரியாதை இருக்கு, ஒரு மதிப்பு இருக்கு. அதுக்கு தகுந்தாபடி என்னுடைய தோழர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்காக அவரை சூஸ் பண்ணியிருக்காங்க எங்க தலைமை, கட்சி தலைமை. அவர் தமிழக காங்கிரஸ் கட்சியின் புது திசையில், புது கூட்டணியில் காங்கிரஸை பலப்படுத்துவதற்காக எல்லா முயற்சியும் எடுப்பார் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அவர் நல்லாவே தெரியும். அப்போ டெல்லியிலையும் பார்த்துட்டு தான் வந்தோம். ஸோ அவர் நிச்சயமா இது ஒரு புதிய காங்கிரஸ் எல்லாருமே பார்ப்பீங்க. தமிழக காங்கிரஸ் தமிழ்நாட்டின் மக்களின் குரலாக தான் நாங்கள் இருப்போம். யாருக்கும் அடிமை கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் எங்களுடைய பொறுப்பு. சார், இதுக்கு முன்னே இருந்த தலைவர்களா இருந்த பதவியில இருந்து போனவங்க எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னது எல்லாருமே? இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் இருந்தாலும் சரி, செல்வ பொறுத்தகையா இருந்தாலும் சரி, எல்லாருமே இவருக்கு சப்போர்ட் பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி சார்? இது வந்து எங்க காங்கிரஸ் கட்சி தலைமை எடுத்த முடிவு. நாங்க எல்லாரும் எங்க தலைமை எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்வோம். அதுல சந்தேகமே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அதே போல போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமா இருக்குன்ற விஷயம் தான் முன் வச்சாங்க. அதுக்கு வெளிப்பாடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தற்போது முதல்வர் வந்து அதுக்கு எதிரான மாரத்தான் பண்றாரு, எல்லாமே பண்றாரு. ஆனா அப்புறம் அவரோட அமைச்சர் இருக்கக்கூடிய சரத் அவர்களுடைய ஒரு வீடியோ காணொலி தற்போது வெளியா இருக்கு. அதே போல அதிகமாக தற்போது பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள்லாம் நடைபெற்றுக் கொண்டே தான் இருக்கிறது. இதை குறித்து முதல்வர் பெரிய அளவில் எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டாங்க சார். ஒரு நிர்வாகம் செய்து, ஆனால் ஒரு சிங்கப்படை பெண் படைங்க ஒரு இது அமைச்சரா வருமா, அதுக்கு உண்டான நடவடிக்கைகளுக்கு என்ன எடுக்கப்பட்டிருக்கு? அதே நிலை தானே தற்போதும் தொடருது. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைச்சு 1 மாசம் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது. நீங்களே சொல்றீங்க சிங்கப்பெண் ஒரு புதிய திட்டம் ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்க விஷயம்தான். அது 1 மாசத்துல மக்கள் மத்தியில ரொம்ப தெளிவா ஊழலில்லா ஆட்சி அப்படின்றது பதிவாயிருக்கு. பெண்களுக்கான சிங்கப்பெண் திட்டம் பதிவாயிருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க, நிச்சயமா இதுல கவனம் செலுத்துறாங்க ஆட்சி. அதுல நிச்சயமா இதுல நீங்க உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்க பார்ப்பீங்க, எல்லாரும் பார்ப்பீங்க. 1 மாசத்துல இவ்வளவு செஞ்சிருக்காங்களே, அது கொஞ்சம் பாராட்டணும். சட்டம் ஒழுங்கு நேரடியா சிஎம் கையில தான் இருக்கு. அதாவது நம்ம வந்து இத்தனை ஆண்டு காக்குறது கூட அதிகமா சமூகம் நடந்து கொண்டே தானே போயிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு நடவடிக்கை எடுத்து அதிகமா நீங்க டேட்டா வச்சு அதிகமா நடக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றது என்னன்னா இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றீங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன். அது கிளியரா கவனம் செலுத்தி தான் இந்த திட்டத்தெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால 1 மாசத்துலயே இவ்வளவு செஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு 5 வருஷம் இருந்துச்சு. இப்போ 1 மாசத்துல இவ்வளவு செஞ்சிருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க, நிச்சயமா இம்ப்ரூவ்மெண்ட். நடைபெற்ற ரைடு வந்து அரசியல் பலவாங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளம் பாருங்க. திமுக தலைவர் மேல இப்ப யாரு என்ன எடுத்தாலும் இதைதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க ரொம்ப அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சியா இருந்துச்சு 5 வருஷத்துக்கு, அது மக்களே சொல்லிட்டாங்க. நீங்க யார்? மக்களே சொல்லிட்டாங்க இல்லையா? வேண்டாம், அந்த ஆட்சி வேண்டாம், போதும், வீட்டுல உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அவ்வளவுதான். அதுக்கு ஏத்தாப்புல அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. நன்றி.